ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு இடிக்கு தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ChatGPT கிட்டேருந்து எப்படி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸை நம்ம வாங்குறது, அதுக்கான 3 இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹவு டு ரைட் எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட்ஸ், அதுக்கான லாஸ்ட் வீடியோ. இதுக்கடுத்து ஒரே ஒரு சம்மரி வீடியோ மாதிரி ஒரு சின்ன வீடியோ மட்டும் இந்த டாப்பிக்கில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோ சீரீஸில் இவ்வளோ நாள் பார்த்த எல்லா வீடியோஸுமே நார்மலான ப்ராம்ப்ட்ஸ் எப்படி எழுதுறது, எஃபெக்டிவாக எப்படி நமக்கு தேவையான ஆன்சர்ஸை ChatGPT கிட்டேருந்து வாங்குறது, அதை பற்றி தான். ஆனால் அது எப்படி இந்த வீடியோலேருந்து டிஃபர் ஆகும் அப்படின்னா, கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் முடியாதது கூட நமக்காக செய்யும். ஸோ பார்த்துக்கலாமா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற கீவேர்ட்ஸ், கீவேர்ட் நம்பர் 1 ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸ், 2வது கன்சல்டேஷன் ஆன், 3rd அடல்ட் அட்வொகேட். ஸோ இந்த 3 கீவேர்ட்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். த வெரி ஃபர்ஸ்ட் கீவேர்ட் pretend you are on. ஸோ pretend அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பீக்கர் இல்லை ஒரு பர்சன் இன்னொருத்தவங்கள மாதிரி தன்னை இமேஜின் பண்ணுறது, இல்லை அவங்கள மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறது, ஒப்பீனியன் கொடுக்கறது, இதெல்லாம் சேர்ந்து சொல்லலாம். இந்த ப்ரேஸ் நம்ம ChatGPTயில் யூஸ் பண்ணும்போது அது க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஹைப்போத்தெட்டிக்கல் சினாரியோஸில் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ இதுலேயே நம்ம இந்த கீவேர்டை 2 டைப் ஆஃப் யூஸ் 2 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, pretend you are an expert பர்டிகுலர் டாபிக் கொடுத்து கேட்கலாம். இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டாப்பிக்கை மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், வாங்க பார்க்கலாம். ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட இன்புட் ரெஸ்பான்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கேன் யூ எக்ஸ்பிளைன் த லேட்டஸ்ட் AI அண்ட். ஸோ இப்படி நான் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது எனக்கு தேவையான ஆன்சரை கொடுக்குது. இப்போது நம்மளோட கரெக்ட் பண்ண ப்ராம்ப்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். pretend you are an AI expert, share insights into the latest breakthroughs in artificial intelligence. இப்போ பார்த்தீங்கன்னா, while I can't provide real-time information or updates beyond September 2021, I can certainly discuss some of the trends and breakthroughs that were emerging in the field of artificial intelligence up until that point. ஸோ அது 2021 வரைக்கும் என்னெல்லாம் பிரேக் த்ரூஸ் இருக்கோ அதை நமக்காக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அண்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ், செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன் அட்வான்ஸ்மெண்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அண்ட் ஃபியூ ஷார்ட் லேர்னிங். ஸோ அப்படின்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டுக்கும் இந்த ப்ராம்ப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த கீவேர்டோட யூசேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் கீவேர்டுக்கான செகண்ட் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எப்படி ChatGPT கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். Do you have an expert opinion on climate change? ஸோ climate change அப்படின்னு இந்த டாப்பிக்கு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ChatGPT கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ChatGPTயில் பேஸ்ட் பண்ணுவோம். அதோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு இப்போது ChatGPTயோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது வழக்கம் போல் தான் என்ன சொல்லுதுன்னா, ஐ டோன்ட் ஹேவ் பர்சனல் ஒப்பீனியன் ஆர் பிலீவ், பட் ஐ கேன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த டேட்டா அண்ட் நாலேஜ் அப் டு செப்டம்பர் 2021. கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ சயின்டிஃபிக்கலி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபினாமினன். ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக்கான ஆன்சரை நமக்காக ChatGPT ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் நம்ம கேட்குறது ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போது ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி கொடுக்கணும்னா, pretend you are a climate scientist, provide your expert opinion on the current state of climate change. ஸோ 2 கீவேர்டையுமே இன்கார்பரேட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் எழுதியிருக்கோம். pretend you are a climate scientist, provide your expert opinion on the current state of climate change. ஸோ இப்போ இதுக்கான ChatGPTயோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ ChatGPTயில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். அது certainly I can provide information based on the knowledge available up to September 2021.
As a climate scientist, I can offer insights into the current state of climate change. So temperature rise ஆகிறது, extreme weather event, melting ice and rising sea levels. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த இன்கரெக்ட் ப்ராம்ப்ட்டுக்கும் இந்த கரெக்டான ப்ராம்ப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேரியேஷன் இருக்குது, அந்த கண்டென்ட்டில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். செகண்ட் கீவேர்ட் கன்சல்டேஷன். ஸோ கன்சல்டேஷனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம யார்கிட்டயாவது போய் ஒரு பர்சனலாக ஒரு அட்வைஸ் வாங்குறது, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஒப்பீனியன் வாங்குறதுன்றது அது வேறு. பர்சனலாக நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுறது, நம்மக்கிட்ட பேசுகிறது, ஸோ அதுதான் நம்ம கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது அப்படிலாம் சொல்லுமே, அது மாதிரி தான். ஸோ இதுலேயும் 2 விதமாக இதை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கன்சல்டேஷன் ஆன். ஸோ இதோட எக்ஸாம்பிள், ஐ நீட் அட்வைஸ் ஆன் இம்ப்ரூவிங் மை பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், கேன் யூ ஹெல்ப்? ஸோ இதுவும் எப்படின்னா, நார்மலாக ChatGPT நம்ம டைப் பண்ணுறது தான். இது கொடுத்தா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். எதுக்காக நான் இதை இன்கரெக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நமக்கு தேவையான எஃபெக்டிவான ஆன்சர் வேணும், அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் அதை இன்கரெக்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி அதுவும் கரெக்டு தான். ஆனால் எஃபெக்டிவான ஆன்சர் வேணும்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம இது கீவேர்டு இன்கார்பரேட் பண்ணி அதை நம்ம போட போகிறோம். ஸோ இதை இப்போ ChatGPTயில் போடலாம், அது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ChatGPTயில் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குது? அஃப்கோர்ஸ் ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ இம்ப்ரூவ் யர் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் அ வேல்யூபிள் ஸ்கில் தட் கேன் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். ப்ராக்டிஸ், நோ யுவர் ஆடியன்ஸ், ஆர்கனைஸ் யுவர் கண்டென்ட், ஒர்க் ஆன் பாடி லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு அது நமக்கு ஒரு விதமான ஜென்ரிக்கான இன்ஃபர்மேஷனில் ஆன்சர் கொடுக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான ப்ராம்ப்ட், pretend you are a communication consultant, provide guidance on enhancing public speaking skill. ஸோ இப்போ இந்த கரெக்டான ப்ராம்ப்டை நம்ம ChatGPT கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு பர்சனலாக அட்வைஸ் பண்ண மாதிரியான ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ரெஸ்பான்ஸ். certainly as a communication consultant I am here to offer you guidance on enhancing your public speaking skill. Set clear objectives, know your audience, craft compelling content, practice with purpose. ஸோ டோட்டலாக அதோட ரெஸ்பான்ஸே டிஃபர் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் அந்த கண்டென்ட்லேயே நமக்கு தெரியுது. டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராம்ப்ட்ஸ் ரைட் பண்ணி ChatGPT கிட்டே இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எஃபெக்டிவான ஆன்சர்ஸை வாங்கிக்கலாம். செகண்ட் கீவேர்டுக்கான செகண்ட் எக்ஸாம்பிள் இதில் கன்சல்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நம்ம ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கோம், நமக்கு ஒரு விஷயத்துல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்ட்டு கேட்குறதுக்கான மெத்தட் இது. ஸோ இதில் இந்த இன்கரெக்ட் ப்ராம்ப்ட் பாருங்கள். ஐ எம் க்யூரியஸ் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வீகன் டயட், கேன் யூ ப்ரொவைட் அ கன்சல்டன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு. ஸோ இதோட அர்த்தம் என்னதுன்னா, எனக்கு இந்த வீகன் டயட்டை பற்றி அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ChatGPT கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஆக்சுவலாக எப்படி கொடுக்கணுன்னா, இமேஜின் யூ ஆர் அ நியூட்ரிஷன் கன்சல்டன்ட். நம்ம ChatGPT நியூட்ரிஷன் கன்சல்டண்ட்டாக இருந்து நமக்கு இந்த வீகன் டயட்டோட பெனிஃபிட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. அதை ஜஸ்ட் மாற்றி நான் அந்த கீவேர்டோட சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இதை ChatGPTயில் போட்டு அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ChatGPT நமக்காக அவுட்புட் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் அதோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஜென்ரிக்கான ஆன்சர் கொடுக்குது. ஹெல்த் பெனிஃபிட், என்விரான்மெண்ட் பெனிஃபிட், எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ், digestive health, reduced risk of foodborne illnesses, allergen management. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீகன் டயட்டோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி இது நமக்கு
மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம இப்போது கரெக்டான ப்ராம்ப்டை கீவேர்டோட பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் இமேஜின் இருக்கிற இடத்துல நீங்கள் ப்ரிட்டன் யூஆர் ஆன் நியூட்ரிஷன் கன்சல்டன்ட்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான ப்ராம்ப்ட்டுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக டிஃபரான ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஹார்ட் ஹெல்த், வெயிட் மேனேஜ்மெண்ட், லோவர் ரிஸ்க் ஆஃப் க்ரோனிக் டிசீசஸ், வேறு என்விரான்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ரெடியூஸ்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட், எத்திக்கல் அண்ட் மாரல் கன்சிடரேஷன், அனிமல் வெல்ஃபேர், நியூட்ரின் ரிச் டயட். ஸோ இப்போ உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த 2 ரெஸ்பான்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீவேர்டு இன்கார்பரேட் பண்ணாமல் கொடுத்ததில் ஒரு ஜென்ரிக்கான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. செகண்டில் ஒரு கஸ்டமைஸ்டான, ஒரு கிளியரான, எஃபெக்டிவான ஆன்சர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பிளாக் ரைட்டிங்கில் கண்டென்ட் ரைட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆன்சர்ஸ் மற்றவங்களோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான வேலை இருக்கும். தேர்ட் கீவேர்ட் டெவில் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் அக்ரி பண்ண ஒரு விஷயத்தை ஒருத்தர் ஸ்ட்ராங்காக டிஸ்அக்ரி பண்ணுறது, வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது. ஸோ இதான் டெவில் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ஒரு டிபேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டெசிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். I believe social media is always beneficial. What do you think? ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம ChatGPTயில் இப்போது போடலாம். ஸோ இப்போது ChatGPT அதை அக்ரி பண்ணி I believe social media is always beneficial. What do you think? ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எனக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்கு. ஸோ இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராம்ப்டை நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி எழுதணும்னா, ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட், ப்ரெசன்ட் ரீசன்ஸ் why social media might have potential drawback. ஸோ இப்போ நம்ம மேலே எழுதின அந்த ப்ராம்ப்டோட ஆப்போசிட் வெர்ஷன் தான் இது. ஸோ இப்போது ChatGPT ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டை ஆக்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ண போகுது. ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட், ப்ரெசன்ட் ரீசன்ஸ் why social media might have potential drawbacks. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்ததோட ஆப்போசிட் வெர்ஷன் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கீவேர்டு ப்ராம்ப்ட் எழுதுகிறவங்களுக்கு, ப்ளாக்ஸ் எழுதுகிறவங்களுக்கு, ஆர்டிக்கிள் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hope you all enjoyed this video. Please stay tuned with AI Techie Tamil. Please like, share and subscribe. Don't forget to comment. Thank you so much.